வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, முதல் பட்டதாரி சான்றிதழ், அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரமுறை. வாங்க எப்படி வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கூகுள் குரோம் பண்ணிக்கங்க. அதில் மேலே பாருங்க சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இருக்கும். அதில் TNEGN டைப் பண்ணுங்க. அப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க www.tnesevai.tn.government.in ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இல்லை சைடில் பாருங்க உள்நுழைவு கொடுத்து துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவுன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் செகண்ட் ஆப்ஷன் பயனாளர் உள்நுழைவை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் அதை போட்டு கேப்சா போட்டு லாகின் பண்ணியாங்க. அப்படி இல்லைன்னா கீழே பாருங்க நியூ யூசர் சைன் அப் ஹேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பாருங்க உங்களுடைய பேர் கேட்டுக்கிறாங்க. உங்கள் ஆதார் கார்டில் சர்டிஃபிகேட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி உங்கள் பேரை டைப் பண்ணிக்கங்க. அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக் கேட்குறாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து தாலுக்கு கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்களுடைய கைபேசி எண் கேட்குறாங்க. உங்கள் 10 டிஜிட் மொபைல் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது மெயில் ஐடி கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பரை வந்து அதில் கரெக்டாக டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து லாகின் ஐடி கேட்குறாங்க. அதுவும் உங்களுடைய யூசர் ஐடி. உங்களுக்கு என்ன வேணுமோ கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு பாஸ்வேர்டு கேட்குறாங்க. பாஸ்வேர்டு கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. அதுக்கு ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்கும். மேலே என்ன பாஸ்வேர்டு டைப் பண்ணீங்களோ அதே வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கேப்சா இருக்கும். கேப்சா கொடுத்து வந்து சைன்இன் பண்ணிக்கங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கிட்டேரும். திரும்ப பேக் வாங்க. பேக் வந்துட்டு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. போட்டு கேப்சா போட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்க சப்போர்ட் டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு கொடுத்துவாங்க. இதெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்காங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் அமௌண்ட் வந்து 60 ரூபா பே பண்ணுற வரும்னு வச்சுக்கிறாங்க. கீழே ப்ரொசீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் ரெஜிஸ்டர் கேன்னுக்குறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கேன் நம்பர் இருக்கா இல்லையான்னு வந்து கீழே ஆதார் நம்பர் இருக்கும். அதை டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கேன் நம்பர் இருந்தால் அதை வந்து கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து ரெஜிஸ்டர் கேன் கொடுங்க. ரெஜிஸ்டர் கேன் கொடுத்து கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எப்படி நான் கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை கிளிக் பண்ணி எப்படி வந்து கேன் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆதார் நம்பர் போட்டு சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி கேன் நம்பர் இருந்தால் இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய கேன் நம்பர், நேமு, ஃபாதர் நேமு, மொபைல் நம்பரு, மெயில் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சைடில் கிளிக் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வாங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுங்க. அப்படி ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும்.
அந்த ஓடிபி போட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். ப்ரொசீட், எடிட் கேன் டீடைல், சேவ் அஸ் நியூன்னு இருக்கும். இதில் ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் இதேமாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கொடுத்து மேலே சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிராஜுவேஷன் டீட்டெயில் கொடுத்துறாங்க. அதில் வந்து பாருங்கள், இஃப் எனி பர்சன் பர்ச்சேசிங் கம்ப்ளீட்டிங் கிராஜுவேஷன் ஃப்ரம் ஃபேமிலின்னு அதில் நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு, இஃப் எனி அப்ளிகன்ட் ஸ்லிப்பிங் இட் பர்ச்சேசிங் அ ட்ராப் அவுட் ஆஃப் கிராஜுவேஷன்ஸ், யாராவது வந்து பாதியிலேயே கிராஜுவேஷன் படிச்சது வந்து பாதியிலே நின்றுட்டு ஆனான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்னு கொடுங்க. அடுத்து வந்து ஆல்ரெடி அந்த அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸு, தற்போதைய முகவரி, அப்புறம் வந்து பர்மனன்ட் அட்ரஸ் அதெல்லாம் ஷோ ஆகும். ஆல்ரெடி அதெல்லாம் இருக்கும். கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதில் இருக்கிற மாதிரி இதில் வரும், ஷோ ஆகும். அதெல்லாம் அட்டன் பார்த்துக்கோங்க. அடுத்து காண்டாக்ட் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. அதுலேயும் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், மெயிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அட்டன் பார்த்துக்கோங்க. அடுத்து வாங்க, டீட்டெயில் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே வாங்க. இதில் ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா நேம் வந்து ஆட் பண்ணுங்க. உங்கள் ஃபாதர் நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவங்களுடைய வயது, அடுத்தது கல்வி தகுதி, அவங்க என்ன படிச்சிருங்களோ அதை போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து கல்வி தகுதி இல்லைன்னா அது தகுந்த போட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உறவு முறை ஃபாதர், அடுத்து உயிருடன் உள்ளரா, ஆம்னா ஆமாம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அது கொடுத்துட்டு கீழே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட் கொடுங்க. இதேமாரி தான் உங்கள் அம்மா நேமும் ஆட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து உங்கள் அப்பாவோட அம்மா பேர், உங்கள் அப்பாவோட அப்பா பேர் ஆட் பண்ணுங்கள். அதேமாரி தான் உங்கள் அம்மாவோட அப்பா பேரும் உங்கள் அம்மாவோட அம்மா பேரும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு சகோதரி இல்லை சகோதரி இருந்தால் அவங்க நேமும் இதில் ஆட் பண்ணுங்கள். உங்களுடைய தாத்தா பாட்டி பேர்லாம் வந்து உயிரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வந்து ஆட் பண்ணணும். அடுத்தது வாங்க, அடுத்தது வந்து எஜுகேஷன் டீட்டெயில் கேட்கும். கோர்ஸ் கம்ப்ளீட்டடு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இயர் ஆஃப் பாசிங் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு என்ன கோர்ஸு அது கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அகாடமிக் இயர் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, எந்த வருஷம் தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எந்த இன்ஸ்டியூட் படிச்சிங்களோ அதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அதே வந்து தமிழில் டைப் பண்ணுங்கள். அட்ரஸ் வந்து இங்கிலீஷில் தமிழில் டைப் பண்ணி கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அடுத்தது நீங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபோட்டோ, அடுத்தது உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபு, அடுத்தது உங்களுடைய டிசி, அடுத்தது கரண்ட் அகாடமிக் சர்டிஃபிகேட்டு, அடுத்தது தான் அதேமாரி தான் ஃபாதருடைய டிசி. ஃபாதருக்கு டிசி இல்லைன்னா வந்து செல்ஃப் அஃபிடேவிட் வைக்கணும். அதேமாரி தான் அம்மாவுக்கும் டிசி இல்லைன்னா வந்து செல்ஃப் அஃபிடேவிட் வைக்கணும். அது என்ன ஃபார்ம்னு கடைசியாக காட்டுறேன். அடுத்தது வந்து ஃபேமிலி ஒரு ஸ்மார்ட் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு ஆட் பண்ணணும். அடுத்தது வந்து செல்ஃப் டெக்ரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட், அது வந்து கீழே பாருங்கள் டவுன்லோடு செல்ஃப் டெக்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சைன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். இங்கே செலக்ட் டாக்குமெண்ட் இருக்குது, அதை வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும், ஒன்று டைப் பண்ணிக்க. அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப்னா வந்து அட்ரஸ் ப்ரூஃப் செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர் வந்து 2ன்னு செலக்ட் பண்ணணும். அப்படி ஒவ்வொன்றா வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துருங்க. அடுத்தது வாங்க, அப்பா அண்ட் அம்மாவுக்கு வந்து சுய உறுதிமொழி செல்ஃப் அஃபிடேவிட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இதுதான் அந்த ஃபார்மெட்டு. இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு எங்கள் குடும்பத்தில் முதல் பட்டதாரி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே வந்து சைன் போட்டுங்க. அப்பா அம்மா சைன் வந்து செட் போடுற மாதிரி வரும். போட்டு 2 பேருக்கும் தனித்தனியாக போட்டு வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. அதில் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் நேம்லாம் இருக்கும், அப்புறம் வந்து ஃபீஸ் டீட்டெயிலாக இருக்கும். அதில் கீழே பாருங்க ஐ அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடுங்க. அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு வந்து அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.
நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்குன்னே வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.